ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, 2வது முறையாக நம்மளோட பிளாக் கப்பி ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது குட்டி போட்டிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5 குட்டி போட்டிருக்குங்க. இது வந்து இனியும் குட்டி போடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு 5 குட்டி போட்டிருக்கு. இனி வந்து பார்ப்போம் மதியானம் நேரத்தில் எவ்வளோ குட்டி போடும் என்னான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கப்பிகளெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு டப்பில் வந்து போட்டு வச்சுருந்தோம் குட்டிகளை. அதில் தான் இன்றைக்கும் திருப்பிக்கு ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு 2 நாள் டிஃப்ரென்ஸ் தானே, அதை எதுக்கு தனியாக விடணும் அப்படின்ட்டு இந்த கப்பி மீன்களையும் நம்ம அந்த குட்டிங்கள் கூட விட போகிறோம். ஒரு 5 குட்டி வந்து இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அது வந்து ஒரு குட்டியாக இருந்தாலும் நம்ம அப்படி பிரித்து தான் வைக்கணும். ஏன்னா இது இப்போயே தெரியலைங்க. ஏன்னா வந்து இதில் போட்ட குட்டிங்களெல்லாம் அந்த மீன் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்குதா, இல்லை 5 குட்டி தான் போட்டிருக்கா, நீங்கள் சொல்லுங்கள். இந்த கருப்பு மீன், அதாவது ஃபுல் பிளாக் கப்பி வந்து குட்டிங்களை சாப்பிடுமா என்னான்னு நமக்கு தெரியலை. அதனால வந்து நம்ம அப்படி எதுவும் செட் பண்ணலை. ஏன்னா அந்த ப்ரீடிங் கேஜ் மாதிரி போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம போட்டு வைக்கலை. இனி அது அவசியமானு சொல்லுங்கள், செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா மீன்களையும் ஒன்று ஒன்றா பிடிக்க தொடங்கிட்டோம். அதுங்க வந்து பார்த்திங்கன்னா குட்டி, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ்டு கப்பியெல்லாம் வளர்ப்போம். அதோட குட்டிங்க இதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குதுங்க. ஆனால் சைஸில். ஆனால் இன்றைக்கி தான் போட்ட குட்டி. இதுக்குள்ளே நம்ம பார்க்காமலாம் இல்லை, நம்ம வந்து டெய்லி இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த குட்டிகள் கொஞ்சம் மிக்ஸ்டு கப்பிகளை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. சரின்ட்டு ஒன்று ஒன்றா பிடிக்க தொடங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இனியும் வந்து கப்பி மீன் ஒரு வெரைட்டினாச்சும் வாங்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதம் வந்து இதுக்கே கொஞ்சம் செலவு பண்ணிட்டோம். நம்ம கையில் அமௌண்ட்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த 2 வெரைட்டி கப்பி மட்டும் இப்போ வச்சுருக்கோம். நீ அடுத்த மாதத்துல அதுக்கு அது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா வந்து நம்ம இந்த வாட்டர்லாம் வெளியே எடுத்து விடுவோம், ஒரு ஓஸு அது வாங்கணும். ப்ளஸ் இந்த நெட்டு பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இது வாங்கணும். இதுக்கு ஃபுட்டு, அப்புறம் இந்த குட்டிகளுக்கு ஆர்டீமியா இதெல்லாம் வாங்கிட்டோமா, அதிலே கொஞ்சம் செலவாயிடுச்சுங்க. இதில் 2 பேர் கப்பி, அது இல்லாமல் இன்னொரு பேர் கப்பி, அதுக்கே நம்ம கொஞ்சம் செலவு பண்ணிட்டோம். அதனால் அடுத்த மாதத்துல இன்னொரு ஜோடி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான். இந்த செடிக்கு கீழேயும் குட்டிகள் ஒளிஞ்சிருக்கா அப்படின்ட்டு தான் பார்க்கலான்ட்டு நம்ம எடுத்து பார்த்தோம். குட்டிகள் இல்லை, நமக்கு ஒரு 5 குட்டி தான் கிடச்சிருக்கு. நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆர்டீமியா வாங்கியிருக்கோங்க. ஆர்டீமியா டிகேப்ஸ், அது வந்து இந்த தண்ணியில் போட்டு நம்ம வந்து குட்டிகளுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா நம்ம இது வரைக்கும் இதை கொடுத்ததே கிடையாது. இந்த பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இது தான். இது ஒரு 280 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. இவ்வளோ காசு வருமா என்னான்னு தெரியலை. நம்ம லோக்கலில் எந்த ஸ்டோரும் அந்த மாதிரி இல்லை, இந்த ஃபீடு இந்த ஃபுட்டெல்லாம் கிடைக்கிற மாதிரி. நம்ம வந்து இதை ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டோம். சரி அப்படின்ட்டு கொஞ்சம் டெஸ்டிங்க்கு தானே, அதுவும் இல்லாமல் குட்டிகளுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சோண்டு இந்த நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பிளாஸ்டிக்கு, அதில் வந்து 2, அதாவது 2 கொஞ்சோண்டு எடுத்து நம்ம வந்து குட்டிகளுக்கு கொடுக்கலான்ட்டு போட்டோம். இது ஏன்னா ஹேட்ச் ஆனது தானே, ஏற்கனவே ஆர்டீமியா. அதனால் இது இவ்வளோ பெரிய டப்பான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு பார்த்தோம் டப்பா. இது வந்து ஆன்லைனில் பெருசாக தெரியுதேன்னு பார்த்தா 40 கிராம் இவ்வளோ தான் இருக்குமா அப்படின்ட்டு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சரி, அதை வந்து நம்ம கப்பி குட்டிகளுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துர்லாம். இது வந்து அப்படியே நம்ம போட்டு வச்சது அடியிலையும் போயிடுச்சா. சரி, நம்ம அது டீகேப்ஸ், அதாவது ஆர்டீமியா டீகேப்ஸ் எடுத்தோம்ல, அந்த குச்சியை வச்சே அப்படியே கலக்கி விட்டுட்டு குட்டிங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டோம். இந்த குட்டிகளுக்கு மட்டும் நம்ம கொடுக்க போகிறது இல்லைங்க, நம்மக்கிட்ட இருக்க எல்லா மீன்களுக்கும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மீன்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளாக் கப்பிகள் இருக்குல்ல பெருசு, அதுக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கும் இதை கொஞ்சம் கலக்கி விட்ருவோம். அது அடியில் போய் தங்கிக்குது. இது அதோட முட்டை ஓடுகளா இல்லை இப்படி தான் இருக்குமான்னு நம்ம தெரியலை. ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம். நம்ம 2 அந்த கப்பி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, கலராக, அந்த 2 கப்பிக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே பிளாக் கப்பி வச்சுருக்கோம்ல, அதுக்கும் வந்து கொடுக்க போகிறோம். இவங்க வந்து நல்லா சாப்பிட்றாங்களா என்னான்னு தெரியலை. காட்டுறேன் பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. இவங்க ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்காங்க, போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்ம அதில் கொஞ்சம் விட்டோன்னே சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. இவங்க வந்து சாப்பிடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல, ஏன்னா ஒளிஞ்சு திரியிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க வளர்த்தவங்க வந்து இந்த ஆர்டிமியெல்லாம் கொடுத்து வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரின்ட்டு அடுத்த மீனுக்கும் பார்த்தோம், அவங்களும் சாப்பிட தொடங்கிட்டாங்க. ஏன்னா அங்கிட்டு ஒளிஞ்சிருந்தாங்க, இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள்,
இந்த குட்டி மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களும் சாப்பிட தொடங்கிட்டாங்க. பரவாயில்ல, வெற்றி தான்.